ஒரு அவங்க நான் கேட்டே இருக்கேன், எப்படி இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்? மோஜாக்க நான் வந்து யூடியூப் பார்த்து எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாங்க. அண்ட் இட்ஸ் வெரி சர்ப்ரைசிங். ஆனா நீங்களும் பாக்குறீங்க உங்களுக்கு யூடியூப் அத சொல்றீங்க? இல்ல நான் சொல்றது யூடியூப் பார்த்துனா ஐயோ அண்ணா உங்க சேனல்ல பார்த்து நிறைய தெரிஞ்சுக்க முடியாதுண்ணே. உங்க சேனலை பார்த்தா தேவையில்லாத நிறைய தெரிஞ்சுக்க முடியும். நான் அப்படி சொல்றேன். நான் சொன்னது சயின்ஸ், ஓகே, ஏலியன், அந்த மாதிரி ஆல் சயின்டிபிக் திங்ஸ், வெரி ஸ்மார்ட். அண்ட் ஜெகன் சொன்ன விஷயத்துல நான் மாறுபடுறேன். நான் ஏன்னா இந்தியன் 2 படத்துல அவரை ரொம்ப விமர்சிச்சு எழுதியிருந்தேன், நல்லா எழுதியிருந்தேன். அதை இப்போ வாபஸ் வாங்கிக்கிறேன். ஏன்னா அவரு நான் நல்லதே சொல்லலன்னு சொன்னாரு. லேசா கிள்னா போதும் உடனே காய்ச்சி முச்சுன்னு கத்துவாங்க. இந்தியன் 2 படம் நல்ல இல்லதான். அதை ஒரு கன்னடத்துல இருந்து ஒரு நடிகர் வந்துட்டு விமர்சனக்காரன் கச்சாம திட்டினா டிவியை விட அதிகமா யூடியூபர் விமர்சனம் தாங்க போய் சேருது. போன் வச்சிருக்கவன் எல்லாம் யூடியூபர் விமர்சனம் ஆயிட்டான். சோ விமர்சனம் வந்து தவிர்க்க முடியாது. ஏன்னா காசு கொடுத்து பாக்குறான். நல்லா இருந்தா எல்லாருக்கும் சொல்ல போறான், நல்லா சொல்ல போறான். வந்திருக்க அனைவருக்கும் மிகப்பெரிய வணக்கம். என்னோட சமீபத்த அனுபவத்துல ஒரு நடிகருக்கு மிக கஷ்டமான, ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய வேலை என்னன்னா ஆடியோ லான்ச்ல பேசுறதும் ப்ரமோஷன்ல பேசுறதும் தானே. ஏன்னா நம்ம சொல்ல நினைக்கிறது ஒண்ணு, போய் சேர்றது ஒண்ணு. ஓகே, அதுவே பெரியது. முதல் முறையா இது ஒன்று சொல்றேன், முதல் முறையா இந்த தேட்டர்ல நிறைய என்னோட படத்தோட ஆடியோ லான்ச்சா பண்ணிருக்கேன். முதல் முறையா இவ்வளவு ஃபுல் ஆடியன்ஸா இந்த தேட்டர்ல பார்த்தேன். வந்திருக்க பத்திரிகையாளரோட ஸ்டேஜ்ல உட்கார்ற கெஸ்ட் அதிகமா இருக்காங்க. ஓகே, இது வந்து முக்கியமா என்னன்னா வந்திருக்காங்க கேஎஸ் ரகுமார் வந்திருக்காரு, நடிகர்கள் எல்லாம் வந்திருக்காங்க. தெரியல யாருன்னே தெரியாத ஒரு எக்ஸிகியூட்டிவ் ப்ரொடியூசர் மணிக்கு தான் பயங்கரமான இங்க வந்து ஒரு வரவேற்பு கிடைச்சது. அதுவே புதுமையா இருந்தது. அண்ட் இட்ஸ் லைக் ரீயூனியன் ஃபார் மீ தான் நான் சொல்றேன். எங்க படம் வல்லினம், தட்ஸ் when I first met நகுல். அவரோட படம் நானு அறிவழகன்லாம். ஸோ அறிவழகன் இருக்காரு, நகுல் இருக்காரு. இன்ஃபேக்ட் வரும்போது நல்லா ஞாபகம் இருந்துச்சு. இதே மாதிரிதான் மேடை ஏறும். எங்க டைரக்டர் அறிவழகன் ப்ரொடியூசருக்கு சண்டை போட்டுட்டு இருக்காரு. ஏன்னா அவர் ஏற்பாடு என்னன்னோ பண்ணிரு, ஏதோ பண்ணல, என்னன்னு இந்த அறிவழகன் டென்ஷனாவே இருந்தாரு. ஓகே, ஐ திங்க் இஸ் வெரி கூல் நவ். ஓகே, அண்ட் தேங்க்ஸ். அறிவழகன் என்னோட வல்லினத்துக்கு மட்டும் நிறைய டைரக்டர்ல இந்தியன் 2ல பார்த்த என்னோட ஃபர்ஸ்ட் சீனுக்கும் அவர் தான் டைரக்டர். ஓகே, ஸோ மை தேங்க்ஸ் டு ஹிம். அண்ட் நகுல் வந்து ஐ நோ வாஸ்கோ ட காமா இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ஃபிலிம் ஃபார் ஹிம். ஏன்னா நானும் நகுலும் we did வல்லினம். ஃபர்ஸ்ட் நாள் ஷூட்லயே வந்து ரொம்ப நாள் பழகின மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப் அங்கேயே ஆரம்பிச்சது. அண்ட் we did it over a period of time. அதுல வந்து ஐ ரியலைஸ் இஸ் ஒன் ஆஃப், அப்புறம் ரொம்ப ஆச்சரியமான விஷயம்னா நகுல் வந்து படிக்கிற பழக்கம்லாம் இல்லை, பட் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இன்டெலிஜென்ட் அண்ட் ஸ்மார்டஸ்ட் ஆக்டர்ஸ். ஸோ அவங்க நான் கேட்டே இருக்கேன், எப்படி இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்? மோஜாக்க நான் வந்து யூடியூப் பார்த்து எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாங்க. அண்ட் இட்ஸ் வெரி சர்ப்ரைசிங். ஆனா நீங்களும் பாக்குறீங்க உங்களுக்கு யூடியூப் அத சொல்றீங்க? இல்ல நான் சொல்றது யூடியூப் பார்த்துனா ஐயோ அண்ணா உங்க சேனல்ல பார்த்து நிறைய தெரிஞ்சுக்க முடியாதுண்ணே. உங்க சேனலை பார்த்தா தேவையில்லாத நிறைய தெரிஞ்சுக்க முடியும். நான் அப்படி சொல்றேன். நான் சொன்னது சயின்ஸ், ஓகே, ஏலியன், அந்த மாதிரி ஆல் சயின்டிபிக் திங்ஸ், வெரி ஸ்மார்ட். அண்ட் நான் பாட்டு ஆரம்பிக்கும் போது நான் நினைச்சேன், ஒரு பாட்டு நக்குலே நல்ல சிங்கர்னா ஐ திங்க் they answered my question. அவரே ஒரு பாட்டு பாடியிருக்காரு, எக்ஸலன்ட். he plays guitar, யோசிச்சு பாருங்களேன், கிட்டார். அண்ட் ஐம் ஷோர் எந்த காலேஜ் படிச்சீங்கன்னா I'm sure he scored with lots of girls in college because he played guitar. I think that's how he scored with Shruti நினைக்கிறேன். Okay, and amazing thing. And it's very my first என்னன்னா I would like to தமிழ் சினிமாக்கு இன்னொரு சுபாஷ்கரன் ப்ரொடியூசர் கிடைச்சிருக்காரு சார். அவரை மாதிரியே நீங்க மேன்மேலும் நிறைய படங்கள் பண்ணணும் சார். திஸ் இஸ் மை ட்ரூ விஷ். உங்க வரவு நல்வரவா இருக்கட்டும். நிறைய பேர் வராங்க, புதுசா வராங்க, ஒரு படத்துக்கு அப்புறம் கையெடுத்து கும்பிட்டு போயிடுறாங்க. நீங்க அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அவரை மாதிரி தொடர்ந்து இருந்து யூ ஷுட் டூ மூவிஸ். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஐ குட் சி படத்துல நீங்க வந்து கரெக்டா ரொம்ப எக்ஸ்ட்ராகவெண்டா செலவெல்லாம் படாம பட்ஜெட்ல பண்ணிருக்கீங்க, நல்லா தெரியுது. வந்தவங்களுக்கு எல்லாம் ஒரே ஒரு ரோஸ் கொடுத்தீங்க, அதுலயே தெரியுது. வழக்கமா நாங்க பொக்கே தான் கொடுப்போம், நீங்க ஒரு ரோஸ் கொடுத்துருக்கீங்க. So thank you so much. And Nakul, I can say Nakuloda ஒரு படம் பண்ணேன், then we did Brahma.com. ஓகே, இந்த படத்துக்கு வந்து ஏன்னா இதுக்கப்புறம் நிறைய படம் பண்ணிருக்காங்க, எதுக்குமே கூப்பிடல. ஆனா இது வந்து நேற்று he called me, ஃபோன் பண்ணி நேற்று வந்து ரிமைண்டர்லாம் said I knew it's a very important film, so I'm here. And the movie looks very interesting, very promising-ஆ இருக்கு. வாஸ்கோ ட காமா, ஓகே, 15th century இந்த போர்ச்சுகீஸ் எக்ஸ்ப்ளோரர். இன்ஃபேக்ட் நடிகர்கள் நாங்களாம் கூட ஒரு வாஸ்கோ ட காமா தான். Vasco da Gama, India, he did this exploration and he set across the sea.
அதே மாதிரி தான் வெற்றின்ற இலக்க தேடி தான் நாங்களும் இதில் போயிட்டு இருக்கோம். அதில் வாட் டு சே அண்ட் வாஸ்கோடா காமா the Cape of Good Hope அவர் தான் கண்டுபிடிச்சாரு. I hope you, me and all of us will find this Cape of Good Hope. Thank you so much. One more thing, நக்குல் வந்து good actor. இந்த மேடையில 2 excellent fathers are sitting. நிறைய பேருக்கு தெரியுமான்னு தெரியல. One whom I admire is Mr. K. Ravikumar. He has 3 daughters and our family தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். I think in fact அவங்களோட ஹிட்லிஸ்ட் படம் என்ன கூப்பிட்டுருந்தாங்க. அப்போ அது ரொம்ப பெருமையா இருந்தது. ஏன்னா அவங்க டாட்டர்ஸ்லாம் பார்க்கும்போது எல்லாம் ஸ்கூல்ல இருந்தாங்க. இப்போ ஒருத்தர் டாக்டரு, ஒருத்தர் லைஃப் கோச், எக்ஸலன்ட் திங். அதர் ஃபாதர், கிரேட் ஃபாதர் இஸ் நக்குல். அவரை வந்து எத்தனை பேர் சோஷியல் மீடியாவில் ஃபாலோ பண்ணுறீங்கன்னு தெரியல. மை வைஃப் வான்மதி ஃபாலோஸ் நக்குல் அண்ட் ஸ்ருதி. நான் வேணா அடிச்சு சொல்லுவேன், நக்குல் மாதிரி ஒரு ஃபாதர் இந்த கூட்டத்தில் யாருமே இருக்க முடியாது. நம்மலாம் குட் ஃபாதர்ஸ், எனக்கே 2 சன் இருக்கான். ஆனால் நக்குல் மாதிரி ஹேண்ட்ஸ் ஆன் ஃபாதர். வான்மதி ஒரு வாட்டியும் பார்த்துட்டு ஏய் நக்குல் சுத்தி பண்ணி ஒரே பயமா இருக்கும். ஐயோ இவன் எதுக்கு இந்த மாதிரி ஓவரா பண்றான் நம்மள. இதெல்லாம் ஏன்னா வீட்டுல பார்க்கும்போது நம்ம மனைவிகளும் இதெல்லாம் எதிர்பார்க்கும். நான் சொல்ல வான்மதி இதெல்லாம் பார்த்து ஆச்சரியம் மட்டும் தான் பண்ணலாம், இன்ஸ்பயர் கூட ஆக முடியாது, இதெல்லாம் பண்ணவே முடியாது அப்படின்னு. ஸோ பிக் ஃபேன் ஆஃப் யூ ஸ்ருதி. ஓகே, அமேசிங். ஐ மீன் வான்மதி லைக்ஸ் யூ. ஐ திங்க் ஷி ஆல்மோஸ்ட் திங்க்ஸ் யூ ஆர் ரோல் மாடல். ஓகே, அண்ட் படத்தோட கேமராமேன் அவர் வந்து இந்த படம் ஒன்று மட்டும் நான் நோட்டீஸ் பண்ணேன். அதாவது சீன் சொல்லும் போதுலாம் நக்குலாம் என்ஜாய் பண்ணி எங்க உலகநாயகன் சொன்னார், எங்க ப்ரொமோஷன் இதுல சொன்னாரு, இவங்கெல்லாம் சம்பளத்துக்காக வேலை பண்ணல, சந்தோஷமா வேலை பண்ணாங்க. அது ரொம்ப நல்லா இருக்கு. ஏன்னா நக்குலும் எல்லார் பக்கத்துலயும் சிரிப்பு இருந்துச்சு, ரொம்ப ஜாலியா பண்ணிருக்காங்க. அண்ட் ஐ திங்க் கேமராமேன் ரொம்ப ரொம்ப கான்ஃபிடண்டா பேசினாரு. ஆனா இங்க பேசும்போது எவ்வளவு பயந்தா பாத்தீங்களா, அவருக்கு தெரியல. ஐயோ இன்னொரு 3 படம் எடுத்து நம்மளுக்கு இது மாதிரி கூப்பிடாதீங்க. இப்ப தெரிஞ்சு நிறைய பேர் எங்க படத்துல நிறைய டெக்னீஷியன்ஸ் எல்லாம் இல்ல கூப்பிடாதீங்க அப்படின்றாங்க. இப்ப தெரிஞ்சு பிகாஸ் இட்ஸ் ஸ்லைட்லி it's very difficult to talk on stage, but I'll keep it short and sweet. And my heart, you're looking very pretty, man. Okay, and thank you so much. You're also sitting next to the prettiest lady. 2 days back, I was watching. எங்க படம் பார்த்துட்டுல I was watching all Kamal Haasan movies. I was watching Panchadandram. அப்போ இது ஞாபகம் இருக்கு. இப்பதான் நோட்டீஸ் பண்ணி எவ்வளோ பெரிய மாத்திரை அப்படின்னு. I think she's just made that just simple line so iconic. Thank you so much. I wish you all the very best. And also I want to say, இது வந்து my connection with boys team has come a full circle நினைக்கிறேன். ஓகே, வல்லினம் பண்ணும்போது படத்தோட ஹீரோ நக்குல், மியூசிக் அமன். ஓகே, அண்ட் இந்தியன் 2ல ஓகே அந்த படத்தோட டைரக்டர் மிஸ்டர் சங்கர், எங்க டைரக்டரோட நடிச்சிட்டேன். அண்ட் சித்தார்த் வாஸ் தேர். அண்ட் பரத் வந்து சமீபத்தில் ஐ ஹேட் த சான்ஸ் டு பர்சனலா பழக சான்ஸ் கிடைச்சது. மிஸ்டர் டைரக்டர் சங்கரோட பொண்ணோட கல்யாண பத்திரிக்கை அவரு தான் எடுத்து வீட்டுக்கு வந்தார். எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அப்ப சொன்னார், இல்ல எங்க குருக்காக நாங்க பண்றோம்னு. எனக்கு வந்து ரொம்ப அப்படியே ஐ வாஸ் ரொம்ப பிரமிச்சு போயிட்டேன். தென் ஐ சென்ட் மெசேஜ் டு மிஸ்டர் சங்கர். ஐ செட், அதித்தி கல்யாணம் போது ஒரு 50 பத்திரிக்கை உங்க சார்பில் நான் தான் தரணும் அப்படின்னு. இது ஏன் இங்க சொல்றேன்னா, ஐ வாண்ட் டு சோஷியல் ஐ மீன் பொது மீடியால பதிவு பண்றதுக்காக, பிகாஸ் ஐ ரியலி மென்ட் இட். அண்ட் அப்கோர்ஸ் மணி தான் வாஸ் நாட் தேர். இன்னைக்கு அவர் மீட் பண்ணிட்டேன். அண்ட் அந்த படத்தோட ஓட்டர்ஸே அவங்க கூட ஒர்க் பண்ண அறிவு நீங்க இருந்தீங்களா பாய்ஸ் டைம்லலாம்? யா, ஸோ ஐ திங்க் இட்ஸ் the circle has come close. Thank you so much. I wish you all the very best, Nakul. Okay, August 2nd. Okay, and ஒன்னே ஒன்று மட்டும், ஓகே, என்ன பண்ணாலும் சரி இந்த சோஷியல் மீடியாவில் ப்ரொமோஷன்லாம் பண்ணுவீங்க, ஒரே ஒரு ரெக்வஸ்ட், கீழே கமெண்ட் செக்ஷன் இருக்குது, அதை டிசேபிள் பண்ணிட்டு அதை பண்ணிட்டாலே நம்ம படங்கள்லாம் ஒரு. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். அனைவருக்கும் என்னுடைய நன்றி, வாழ்த்துக்கள். நிறைய படங்கள், சின்ன படங்கள்லாம் பண்ணிட்டு இருந்தாலும் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு வித்தியாசமான படம். எனக்கு நான் என்னுடைய விமர்சன அனுபவத்தில் மகாராஜா படம் ஒரு சீரியஸ்னா, இது அதுக்கு நேராக காமெடி. கே. ரவிக்குமார் சார் இது வரைக்கும் பண்ணாத ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு. அந்த கேரக்டரை பற்றி நான் பேசினா சஸ்பென்ஸ் அவுட் ஆயிரும். அவரை நான் வந்து முதல்ல நிவாஸ் சார் ஆஃபீஸில் அசிஸ்டன்ட் டைரக்டர் நான் பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் புரியாத பேர் விமர்சனம், இங்கே எத்தனை பேருக்கு தெரியும் எனக்கு தெரியாது, அவர் தான் அவருக்கு முதல் படம். சௌத்ரி சார் அந்த படத்துடைய ப்ரொடியூசர். இல்லைட்டா நம்ம குட்லக் தியேட்டரில் தான் பிரிவு போட்டாங்க. அப்போது நான் பார்த்துட்டு நல்ல கமெண்ட் சொன்னேன். அதுக்கப்புறம் அவருடைய தொடர்ந்து நிறைய படங்கள்ல என்னை போட்டிருக்காரு. அதாவது நான் வந்து இன்னைக்கு வந்து வில்லன் படத்தில் எல்லாரும் பேசுகிறாங்கன்னா அது காரணம் கே. ரவிக்குமார் சார் தான். பாக்யராஜ் சாருக்கு அப்புறம் என்னைய வந்து ராமநாயணன் சார், அதுக்கப்புறம் வந்து கே. ரவிக்குமார் சார் தான் தொடர்ந்து அவருடைய படங்களில் போட்டாங்க. அதனால் அவர் கடமை போட்டவன்.
அவருடைய சீடனை இந்த படத்தில் ரொம்ப நாளைக்கு அப்புறம் பண்ணியிருக்கிறேன். நகுல் வந்து எத்தனையோ ஹீரோஸை நான் பார்த்துருக்கேன். ரொம்ப ஜாலியாக ரொம்ப நாளாக பழகின ஒரு மாதிரி பழகினார். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நான் ஜெகன் சொன்ன விஷயத்தில் நான் மாறுபடுறேன். நான் ஏன்னா இந்தியன் 2 படத்தில் அவரை ரொம்ப விமர்சித்து எழுதியிருந்தேன். நல்லா எழுதியிருந்தேன். அதை இப்போ வாபஸ் வாங்கிக்கிறேன். ஏன்னா அவர் நான் நல்லதே சொல்லலைன்னு சொன்னார். ஏன்னா எப்பவுமே நடிகர்கள்ட்ட ஒரு வித்தியாசமான பழக்கம் என்னன்னா, பாராட்டினா கண்டுக்கவே மாட்டாங்க. லேசா கிள்னா போதும் உடனே காய்ச்சி முச்சுன்னு கத்துவாங்க. நான் ரவிக்குமார் சார் படத்துக்கு எத்தனையோ படங்களுக்கு விமர்சனம் எழுதியிருக்கேன். ஒரு நாள் கூட என்னை வந்து அவர் அதை பற்றி சொன்னதே இல்லை. ஒரு டைரக்டர் எப்படி இருக்கணும்னா அது ரவிக்குமார் சார் மாதிரி இருக்கணும். அதாவது என்ன ஒரு என்ன காரணம் சொல்றேன்னா, குற்றாலத்துக்கு ஷூட்டிங் போயிருக்கோம். திடீர்னு காலில் எழுதி பார்த்தா இந்த லாட்ஜி முழுக்க ஒரு 6 அடி தண்ணி நிற்கிது, வெளியே போக முடியாது. அங்கிருந்து ஷிஃப்ட் ஆகி வந்து ஒரு படத்தை முடிச்சு கொடுத்தாரு. அந்த படம் சின்ன படம் தான், பெரிய லாபம். அதே மாதிரி அது ஜெகன் சொன்ன இன்னும் நான் மறுச்சு சொல்றேன். ஒரே ஒரு தொண்டு தான் செண்டு தான் கொடுத்தாங்க. உண்மையிலே லேவிஷா செலவு பண்ணாங்க இந்த படத்தை பொறுத்த வரைக்கும். அதாவது காட்சிக்கு என்ன தேவையோ அதை டைரக்ட் செஞ்சாரு. அதே மாதிரி சும்மா இவர் தான் கேரவன், எல்லாரும் கேரவன் கொடுத்தாங்க. என்ன ஏன் நானும் அருமை சோதரர் மறைந்த சிவாஜி அவர்கள் தான் கேரவன்ல இருந்தோம். அவருடைய நினைவு வெறும் ரசம் சாதம் தான் சாப்பிட்டாரு. ஒரு 10 நாள் செத்துக்கிட்டாரு. ஏன்னா அப்படி ஒரு நல்ல அவங்க அண்ணனும் நடிகர் சந்தான பாரதி, அவங்க அவருடைய தம்பி தான் ஆர் சிவாஜி. எங்கள் வீட்டு பக்கத்துல இருந்தார் ஆரம்பத்தில் திருவான்மையூரில். அவர் இறப்பு, அவருடைய ஆத்மா இந்த இடத்துல கண்டிப்பாக சுற்றிக்கிட்டு இருக்கும். ஏன்னா சினிமாவை சுவாசிச்சவர் வந்து ஆர் சிவாஜி. இந்த படத்தினுடைய டைரக்டரை பொறுத்த வரைக்கும் அவர் என்ன நினைக்கிறாரோ அது கண்டிப்பாக ஃப்ரேமில் வரணும், அதை செஞ்சார். அதே மாதிரி இந்த படத்தினுடைய கதை யூகிக்கவே முடியல. அந்த அளவுக்கு ஒவ்வொருத்தருக்கும் அந்த இந்த மகாராஜா படத்தில் கிளைமேக்ஸில் ஒரு பெரிய திரில் இருந்துச்சு இல்லையா, அந்த திரில் இந்த படத்தில் கடைசியில் இருக்கும். இந்த படத்துல கே.எஸ். ரவிக்குமார் சார் நிறைய படத்தில் நடிச்சிருக்காரு. ஆனா இந்த படத்துல ஒரு அவர் தயாரிச்ச படத்துல கூட, அவர் கதாநாயகன் நடிச்ச படத்துல கூட இந்த அளவுக்கு கேரக்டர் இருக்குமான்னு தெரியாது. இந்த படத்துல ஒரு நல்ல மெமரபிள் கேரக்டர். அதாவது எல்லாருக்கும் அப் அண்ட் டவுன்ஸுங்கிறது சாதாரண வரத்தான் செய்யும் சினிமாவை பொறுத்த வரைக்கும். அதனால தான் நானே வந்து இறைவன் கொடுத்த யூடியூப்பை நான் தேர்ந்தெடுத்துக்கிட்டேன். நான் வந்து யூடியூப் இன்னும் என்னை வாழ வைக்குதுன்னு சொன்னா எல்லாரும் என்னை பார்த்து மிரள்றாங்கன்னா அது ஒரு பிரமை. நான் நிறைய பேரை பாராட்டி எழுதியிருக்கேன், அதெல்லாம் கண்டுக்க மாட்டாங்க. ஒரு விஷயத்த முக்கியமான விஷயம் சொல்லிடணும், விமர்சனம் எழுதுகிறவர்களை திட்டாதீங்க. இது ஒரு எச்சரிக்கையா சொல்றேன். இந்தியன் 2 படம் நல்ல இல்லதான், நல்ல இல்லதான். அதை ஒரு கன்னடத்துல இருந்து ஒரு நடிகர் வந்துட்டு விமர்சனக்காரன் கச்சாம திட்டினா நாங்க திருப்பி திட்டலாமா? தொடர்ந்து 3 தோல்வி படம் கொடுத்தாரு அந்த நடிகர், அந்த வில்ல நடிகர். நல்லா இருக்கிற படத்தை நாங்க நல்லா இருக்குன்னு தான் சொல்லுவோம், நல்லா இல்லாத படத்தை எப்படிங்க சொல்ல முடியும்? அதனால விமர்சனம் எழுதுறவங்களை வந்து தயவு செஞ்சு அதுல 1-2 இருக்கலாம் விதிகளுக்கு. ஆனா நான்லாம் அப்படி இல்லை. நல்ல படத்துக்கு நல்ல படம் தான் விமர்சனம் கொடுக்குறோம். நல்லா இல்லாத படத்துக்கு எப்படி நல்லா இருக்குன்னு சொல்ல முடியும்? ஏன்னா மக்களோடு நாங்கள் இருக்கிறோம். இப்ப இங்க பேசுற எல்லாரும் சொன்னாங்க, நீங்க தான் இந்த படத்தை எல்லாரும் கொண்டு சேர்க்கணும், நீங்க தான் எல்லாரும் இந்த படத்தை கொண்டு சேர்க்கணும். ஜெகன் மட்டும்தான் அதுல வித்தியாசப்பட்டாரு. அதனாலதான் அவர் ஏன் எதுக்கு இன்னும் அடுத்த கட்டத்துக்கு ஒரு நகரலன்னு தெரியுது. உண்மையிலே சொல்றேன், மேடை நாகரிகம்னு ஒண்ணு இருக்கு. என்ன மட்டும் நீங்க விமர்சிக்கல, எல்லா யூடியூபரையும் விமர்சிச்சிருக்கீங்க. தயவு செஞ்சு அப்படி செய்யாதீங்க. ஏன்னா இன்றைக்கு டிவியை விட அதிகமா யூடியூபர் விமர்சனம் தாங்க அப்படி சேருது. போன் வச்சிருக்கவன் எல்லாம் யூடியூபர் விமர்சனம் ஆயிட்டான். சோ விமர்சனம் வந்து தவிர்க்க முடியாது. ஏன்னா காசு கொடுத்து பாக்குறான். நல்லா இருந்தா எல்லாருக்கும் சொல்ல போறான், நல்லா இல்ல நல்லா சொல்ல போறான். அதுல ஒரு 20 கலைகள் இருக்கு, நான் இல்லைன்னு சொல்லல. எல்லா படத்தையும் கமெண்ட் செக்ஷனை ஏன் வேண்டாங்கிறீங்க? கமெண்ட் என்பது பட்டை தீட்டின வைரம் மாதிரி. உங்களுடைய நல்லா இருக்கிறத அவன் கமெண்ட்டை ஏன் நீங்க டெலிட் பண்ணி சொல்றீங்க ஜெகன்? அது சரியில்லை. ஏன்னா அப்பதான் நம்ம யாருன்னு தெரியும், நாம என்ன பேசியிருக்கோங்கிறத அவன் கமெண்ட்ல சொல்லுவான். நான் சில சொல்லுவாங்க சார் கமெண்ட் எடுக்கலான்ட்டு. வேண்டவே வேண்டாம், கமெண்ட் வைங்க, அதுதான் நம்ம அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போவோம் அப்படின்னு நான் சொல்லுவேன். அதே மாதிரி இந்த கண்டிப்பா இந்த படம் வந்து வெற்றி பெறும். ஏன்னா தயாரிப்பாளர் டத்தை வந்து மலேசியாக்காரரு, நிறைய பேர் வெளிநாட்டுக்காரங்க இங்க வந்து படம் தயாரிக்கிறாங்க. ஆனா பல தயாரிப்பாளர்களுக்கு நல்ல இயக்குனர் கிடைக்காம போயிட்டாங்க. ஆனா அருமை சோதர தயாரிப்பாளர் டத்தோவுக்கு ஒரு நல்ல இயக்குனர் கிடைச்சிருக்காரு. ஒரு வித்தியாசமான சிந்தனையோட இந்த படத்தை கொண்டு வர்றாரு.
நீண்ட நாளா எடுத்துட்டு இருக்காரு. ஆனா எடுக்கிறது சின்சியரா எடுத்தார். அதுல எந்த சந்தேகமும் இல்லை. வாஸ்கோட காமா பெரிய கண்டுபிடிப்பாளர். நிச்சயமா இந்த தலைப்புக்கு ஏற்ற மாதிரி படமும் வெற்றியடைய என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். அது மட்டும் இல்ல, நகுல் மீண்டும் ஒரு ரவுண்ட் வரணும்னு வாழ்த்து தெரிவிக்கிறேன். நன்றி, வணக்கம்.